ஜனவரி 12, 1967 அன்னைக்கு திமுகவில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 1967ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காண்டி தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவுக்காண்டி பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தாரு. அதன்படி தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சாரம் செய்யவும் தொடங்கினாரு. இந்த நிலையில தான் பிரச்சாரத்துக்கு நடுவுல ஓய்வெடுக்கிறதுக்காண்டி அவருடைய ராமபுரம் தோட்டத்துக்கு போறாரு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் அங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தப்ப அவருடன் நடித்த நடிகர் மற்றும் தமிழ் திரையுலகின் ஃபேமஸான காமெடி மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை நடித்த எம்.ஆர். ராதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க அந்த ராமபுரம் தோட்டத்துக்கு வராங்க. இது ஒரு திடீர் சந்திப்பா அமையுது. இந்த நிலையில எம்ஜிஆர் அவர்களும் எம்.ஆர். ராதா அவர்களும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எம்.ஆர். ராதா அவர்கள் அவர் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வேகமா அவர் மறைச்சு வச்சிருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆர் பத்தி 2 வாட்டி சுடுறாரு. எம்ஜிஆர் அவர்களை சுட்டுட்டு எம்.ஆர். ராதா அவர்கள் தன்னையும் சுட்டுக்கிறாரு. அப்ப உடனே 2 பேரையுமே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் 2 பேரும் உயிரும் பிழைக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய லெஃப்ட் சைடு காதே கேட்காம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய வாய்ஸே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு துப்பாக்கி சூடு நடந்தப்ப அவருடைய கழுத்துல பாய்ஞ்ச அந்த தோட்டா அப்படின்றது எம்ஜிஆர் அவர்கள் இறக்குற வரைக்குமே அந்த தோட்டா அவருடைய கழுத்துல தான் இருந்துச்சு. அதை வெளியில எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க.